உங்கள் குரலில் உலகை சர்க்கலாம், இன்பம் இனிக்கும் உணர்வை கேட்கலாம். இங்கு ஓரியும் முகிலோசாய் மனத்தை இனிக்க இனிய நேரம் தரும் துறை. முகில் ரேடியோ தப்பு உங்கள் குரலின் துணையே இனி ஒலிக்கும் இன்பம் கொண்ட தீராய். முகிலோசையில் உறவாக சீராய். வாங்க பேசலாம். நல்லதா 4 விஷயம் நம்ம ஊரோட ஸ்பெஷல். இது எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கேளுங்க முகில் FM 91.2 ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் சமுதாய வானொலியில். முகில் எஃப்எம்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முகில் எஃப்எம் சமுதாய வானொலியில ஈரோடு ரெட் கிராஸ் அமைப்போட சேர்மன் டாக்டர் TG ராமமூர்த்தி அவர்கள் ரெட் கிராஸ் அமைப்பை பத்தியும் ரெட் கிராஸ் அமைப்புல அவரோட பயணத்தை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. மே 8ஆம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அகில உலக ரெட் கிராஸ் சொசைட்டியின் ஃபவுண்டர் ஹென்றி டுவனட்டின் பிறந்த நாள். அதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த செங்குந்தர் இன்ஜினியரிங் கல்லூரிக்கும் முகில் FM ரேடியோவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். இந்த மே 8ஆம் தேதியை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. அதாவது இன்னைக்கு அகில இந்திய அளவில் புகழ் சேர்த்த ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் கூட இன்று. நீங்க எப்படி இந்த ரெட் கிராஸ் அமைப்புல ஜாயின் பண்ணீங்க? எத்தனை வருடங்களா இந்த பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு? அதை பத்தி சொல்லலாம். என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நான் 1992 வரை இணை இயக்குனர் மருத்துவ பணிகளில் பணி செய்து கொண்டு ஓய்வு பெற்ற பிறகு ரெட் கிராஸ் மற்றும் ரோட்டரி இதில் இணைந்து கொண்டு இந்த ஓய்வு பெற்ற நாட்களில் என்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் IMA, ENT, அக்கறை போன்ற அமைப்புகளிலும் நான் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன். ரெட் கிராஸோட உண்மையான நிறுவனர் யாரு? இந்த ரெட் கிராஸ் அமைப்பு எப்படி ஆரம்பிச்சாங்க? அத பத்தின தெளிவான விளக்கம் நம்ம முகில் FM நேயர்களுக்காக சொல்லலாமே. ஹென்றி டுவனன், அதாவது ரெட் கிராஸ் நிறுவனரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் சுவிட்சர்லாண்டில் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். உண்மையிலே அவருடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. சிறு வயதிலேயே அவர் ஒரு சமூக சிந்தனை அர்ப்பணிப்பு கொண்டவர். அதாவது எப்படின்னா, போய் ஹாஸ்பிட்டல், ஜெயில் போன்ற இடங்களில் சென்று மக்களை நலம் விசாரிப்பார், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு வருவார். இந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன ஆச்சு, அவர் கொஞ்சம் 18 வயதான சமயத்தில் ஒரு சண்டே வந்தது. அந்த பிரெஞ்சு, இட்டாலி, ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் சோல்ஃபெர்னோ என்ற இடத்தில் ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தில் ஒரே நாளில் 40,000 பேர் இறந்து விட்டார்கள். அது அவருடைய மனதை பெரிதும் பாதித்தது. ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால், அந்த காலகட்டத்தில் அவர் சண்டை நடத்த நெப்போலியனை சந்தித்திருக்கிறார். சந்தித்து அந்த சண்டையை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை பல அதிகாரிகளை, நாட்டு தலைவர்களை பாதித்தது. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதை மதித்து ஒரு ஜெனீவாவில் ஒரு கன்வென்ஷன், ஜெனீவா கன்வென்ஷன் என்று ஒன்றை ஏற்படுத்தினார். அது என்னவென்றால், ஒரு யுத்தத்தில் காயம்பட்டவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், கைதிகளை எப்படி மனிதத்தோடு நடத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையை, கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்கள். அதுதான் ஜெனீவா கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த பெருமை அவருக்குத்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிக்கொள்ள வேண்டுமென்றால், அவர் ஒரு வியாபாரத்தான். ஆனால் அந்த வியாபாரத்தில் அவர் சரியாக நாட்டம் கொண்ட முடியவில்லை. அந்த வியாபாரத்தில் பல நஷ்டங்களை சந்தித்தார். இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. அந்த நோபல் பரிசு பணத்தை கூட ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கடைசியில் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்ந்து தனது வாழ்நாளை கடைசியில் அங்கு கழித்து 1910ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி இறந்தார். ரெட் கிராஸோட உண்மையான நிறுவனர் யாரு? இந்த ரெட் கிராஸ் அமைப்பு எப்படி ஆரம்பிச்சாங்க? அத பத்தின தெளிவான விளக்கம் நம்ம முகில் FM நேயர்களுக்காக சொல்லலாமே. இப்போ ரெட் கிராஸ் அமைப்பு என்பது அகில உலக அளவில்
ஜெனீவாவில் தான் தலைநகர் இருக்கிறது. அதன் தலைவர் மரிஜனா எக்கர் என்பவர் ஒரு பெண்மணி ஆவார். மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்தியாவை பொறுத்தவரை ரெட் கிராஸ் என்பது 1920ஆம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின் ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்தியன் ரெட் கிராஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தலைவர் நமது இந்திய ஜனாதிபதி முர்மு அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக ஆளுநர் தான் அதற்கு தலைவர். மாவட்டங்களை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதில் என்னவென்றால் பலருக்கும் இந்த ஜனாதிபதி ஆனாலும் சரி, ஆளுநர் ஆனாலும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த செஞ்சிலுவை சங்கத்தை அவர்களால் முழுவதும் பார்க்க முடியாத காரணத்தினால்தான் அதற்கு அடுத்த ஹைரார்க்கியில் சேர்மன் என்ற ஒரு பணியினை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் தான் நான் வருகிறேன். ஈரோட்டை பொறுத்தவரை ரெட் கிராஸின் சேர்மன் நான். எங்களுக்குள் ஒரு அஃபிஷியல் ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி சேர்ந்து நாங்கள் செயல்பாடு கொண்டு வருகிறோம். இந்த ரெட் கிராஸ் அமைப்பு எங்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது? அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு ஏதாவது கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இருக்கா? அது அகில உலக அளவில் இது ஒரு முக்கியமான சங்கம். ஏன்னா இப்போ சொல்லப்போனால் இப்போ ஈரான் அமெரிக்கா வார் நடந்து கொண்டிருக்கிறது. பல சண்டைகள் நடந்து, அந்த சண்டைகள் எல்லாம் ரெட் கிராஸ் முன் வந்து உதவி செய்யும். இதில் என்னவென்றால் இந்த சங்கத்திற்கு ஜாதி, மதம், நாடு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள் தான் இந்த சங்கம். அதே சமயத்தில் வார் இல்லாத நாட்களில், அதாவது கொரோனா போன்ற காலங்களில் எங்கள் செயல்பாடுகள் மிகவும் சரியாக இருந்தன. சொல்லப்போனால் கொரோனாவை சமாளித்ததில் இந்தியாவிற்கு பெரும் பங்கு உண்டு. அந்த விதத்தில் ஈரோட்டிலும் நாங்கள் மிக சிறப்பாக செய்து கொரோனா காலகட்டத்தில் செஞ்சிலுவை சங்கம் மிகவும் நன்றாக செயல்பட்டது. அதே சமயத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி நிகழ்வில் எங்களுடைய பங்கு மிக நன்றாக இருந்தது. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 4 கோடி அளவில் பொருட்களை சேர்த்து அங்கு கொண்டு ஒப்படைத்து அவர்களை மற்றும் அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட், பிளட் பேங்க், லீடர்ஷிப் ட்ரைனிங், ட்ரக் அபியூஸ் போன்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். பேரிடர் காலங்களையும் சரி, முதலுதவி அவேர்னஸ்லயும் சரி, ட்ரக் அவேர்னஸ், இதுல எல்லாத்துலயுமே ரெட் கிராஸ் அமைப்பின் மூலமா நீங்க நிறைய சேவைகள் செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேவைகள் எல்லாமே தனிநபராக இருந்து செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். உங்க கூட உங்களோட குழுக்கள் இருக்கிற ரொம்ப முக்கியமான நபர்கள், அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க பகிர்ந்துக்கலாம். எந்த சங்கமானாலும் சரி ஒரு தனிநபரால் செய்ய முடியாது, ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த விஷயத்தில் ஈரோடை பொறுத்தவரை எனக்கு மிக மிக உதவியாக இருப்பவர்கள் என்று சொன்னால் தாமஸ் ஜான் அவர்கள் ஈரோட்டில் மட்டுமின்றி சென்னையிலும் சில 2-3 வருடங்கள் அங்கு பணிபுரிந்தார். நமது தமிழக ஆளுநருக்கு மிகவும் நேசிக்கப்பட்ட நபராக இருந்தார். தன் பணியில் மிக சிறப்பாக செய்பவர் தாமஸ் ஜான் அவர்கள். அதே மாதிரி பள்ளி மாணவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களும் சரி, ரவி என்ற இணை செயலர் மிக சுறுசுறுப்பாக செய்கிறார். தன்னை முழு மனதுடன் அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்த ரெட் கிராஸ் அமைப்புல எத்தனை பிரிவுகள் இருக்கு? ரெட் கிராஸை பொறுத்தவரை 2 பிரிவுகள் இருக்கின்றது. ஒன்று யூத் ரெட் கிராஸ், ஒன்று ஜூனியர் ரெட் கிராஸ். யூத் ரெட் கிராஸ் என்றால் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது. ஜூனியர் ரெட் கிராஸ் என்றால் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் போன்ற அமைப்பை சொல்லிக் கொடுப்பது. 2ம் மிக சிறப்பாக ஈரோட்டில் செயல்பட்டு வருகிறது. ஒய்ஆர்சி இந்த யூத் ரெட் கிராஸ் என்றால் என்னுடைய நண்பர் பேராசிரியர் ராஜு அவர்களை குறிப்பிடலாம். அதே மாதிரி தீபலட்சுமி, பிரேமசுதா போன்றவர்கள் மிக தங்களுடைய பங்கை மிக சிறப்பாக செய்தவர்கள். இன்றைய கால இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? இளைஞர்களுக்கு என்ன சொல்லிக் கொள்வது என்றால், அவள் தங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நாட்டின் நலனை முக்கியமாக கருதி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முடிந்தவரை இந்த மாதிரி இந்தியன் ரெட் கிராஸ் போன்ற ஆர்கனைசேஷன் சேர்ந்து பணியாற்றினால் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.
உங்களுடைய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்மளோட முகில் எஃப்எம்காக ஒதுக்கினத்திற்கு முகில் எஃப்எம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரெட் கிராஸ் அமைப்புல இன்னும் உங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும், நிறைய பேருக்கு நீங்க சேவைகள் செய்யணும்னு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. முகில் குரலில் உலகை சேர்க்கலாம், இன்பம் இனிக்கும் உணர்வை கேட்கலாம். இங்கும் ஓரியும் முகிலோசாய் மனத்தை இனிக்க இனிய நேரம் தரும் துறை. முகில் ரேடியோ தப்பட்டு உங்கள் குரலின் துணையே இனி ஒலிக்கும் இன்பம் கொண்ட தீராய். முகில் ஓசையில் உறவாக சீராய். வாங்க பேசலாம் நல்லதா 4 விஷயம் நம்ம ஊரோட ஸ்பெஷல். இது எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கேளுங்க முகில் எஃப்எம் 91.2 ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் சமுதாய வானொலியில்.